மேலாம்சி மீளா விடின். மாளார் திரோதம் மலம். மால்னது மயக்கம். ஆர் மால் ஆர் ஆர்னது ஆர் என்பதற்கு பொருந்திய சிறந்த ஆறுதல் நிறைதல்னு பேர். மயக்க அறிவை நிறைந்து தருகிற திரோதானம். மயக்கத்தை தருகிற திரோதானம். மாளார் திரோதம் மலம். மலம் ஆணவ மலம். முதலா மாறுமோ. முதலாய் மாறுமோ. திரோதம் மலம். இந்த ரெண்டையும் முதலாக வைத்தால் நாமாவை முன்னிறுத்தி ஓதினால் மாறுமோ. மாறுமோ. நாமாவை முன்னாடி வச்சு சொன்னால் போதுமா? தீருமா? பாசம் தீராது. கேள்விக்குறி. மாறுமோ அப்படின்னா மாறாது. அப்போ என்ன செய்யணும்? சி மேளா. சி மேளா என்ன செய்யணும்? மீளா விடில். இந்த ரெண்டும் மாறுமோ. இதில் மீளா விடில் சி முதலாக சொல்லு. நான் சொல்லணும். குருநாதர் வருவார். போதுமா? போதாது. என்ன செய்யணும்? சீயை முன்னாடி வச்சு சொல்லு. சரியா? சீயை முன்னாடி வச்சு அஞ்செழுத்தை ஓது. அஞ்செழுத்தை ஓது. சிவன் அருள் ஆவி திரோத மலம். 41வது பாட்டு எதில்? உண்மை விளக்கத்தில். சிவன் அருள் ஆவி திரோத மலம் ஐந்தும் அவன் எழுத்து அஞ்சின் அடைவான். இவன் நின்று நம்முதலா ஓதின் நாடாது அருள் சிம்முதலா ஓதினி சென்று. சிவன் அருள் ஆவி திரோதம் மலம் இந்த அஞ்சும் ஆசில் எழுத்தஞ்சின் அடைவான். அஞ்சு எழுத்தோட அடைவு என்னது? நகரம் மகரம் சிகரம் வகரம் யகரம். சரியா? இதில் நம்முதலா ஓதின் நாடாது அருள். நான் முன்னாடி வச்சு ஓதுனா அருள் நாடாது. சிம்முதலா ஓது. சியை முன்னாடி நிறுத்து ஓது. நகரத்தை முன்னிறுத்தி ஓதுனா அருள் நாடாது. சிகரத்தை முன்னிறுத்தி ஓது. அப்போ நகரத்தை முன்னிறுத்தி ஓடுனா எது நாடும்? உலக போகம் விளையும். உலக போகம் வேணும்னா நகரத்தை முன்னிறுத்தி ஓது. சிவபோகம் வேணும்னா சிகரத்தை முன்னிறுத்தி ஓது. அதே தான் இங்கேயும் சொல்கிறார். என்னது? மாளார் திரோதம் மல முதலாய் மாறுமோ. மாறாது. அப்போ மாறணும்னா என்ன செய்யணும்? சி மேளா மீளாவிடின். மீளவில்லை என்றால் சி முதலாக ஓதுன்னு அர்த்தம். சிகரத்தை முன்னிறுத்தி ஓது. சிகரத்தை முன்னிறுத்தி ஓது என்று சொல்லுகிறார். ஆதிமலம் இரண்டும் ஆதியா ஓதினால் பேதியா மும்மலம் தீர்வாகா என்று உண்மை விளக்கம். உண்மை விளக்கம் பூரா அந்த பாட்டை பூரா நடத்த வேண்டியதுதான். சரி. 6 86. ஆராதி ஆதாரம் அந்தோ அது மீண்டு பாராது மேல்வோதும் பற்று. ஆராதி ஆதாரம் அந்தோ அது மீண்டு பாராது மேல்வோதும் பற்று. ஆதாரம். ஆதாரம். ஆதாரம்னா என்னது? ஆதாரம் என்ற சொல்லு பற்று. பற்றுக்கோடு. ஆதாரம் என்பதற்கு
பற்றுக்கோடு. ஒன்று ஒரு செயல் செய்யணுமா, அதுக்கு எது என்ன இருக்கணும், ஒரு அடிப்படை இருக்குமா இல்லையா, பற்றுக்கோடு. அதான் ஆதாரம்னு பேர். ஆதாரம் இது சிவத்தை அடைவதற்கான பற்றுக்கோடு எது? தீக்கை தான். சமய சமய விசேட தீக்கை. சமய விசேட தீக்கை பெற்ற மாணவனே, மாணவன் இப்போ என்ன செய்கிறான், ஆதாரம் பெற்றிருக்கிறான். அவனுக்கு ஒரு தகுதி வந்திருக்கு. என்ன தகுதி? சிவத்தை பெறுவதற்கான தகுதியை பெற்ற மாணவனே, நீ செய்ய வேண்டியது என்னது? ஆராதி. ஆராதி சிவத்தை நீ ஆராதி. பூசி விரும்பு. ஆராதியோ ஆராதி. ஆராதற்குன்னு ஒன்று கணக்கு இருக்கா இல்லையா? உலகத்திற்கு யார் ஆதியோ அவரை நீ ஆராதி. ஆதியோ அவரை நீ ஆராதி. அவரை தான் ஆராதிக்கணும். நீ ஆராதிக்கிறன்னு சொல்லி யாரையோ போய் ஆராதிச்சின்னெல்லாம் ஒன்றும் பாஸ் பண்ண முடியாது. உலகப்பற்று நீங்கணும்னா, சிவத்தை பெறணும்னா யாரை வணங்கணும்? பெருமானை வணங்கணும். உலகத்திற்கு யார் ஆதியோ அவனை நீ என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். அப்படி ஆராதித்தால் அது அந்த வழிபாடு என்ன செய்யும்? மீண்டு பாராது. மீண்டு பாராது. எதை? உலகத்தை மீண்டு பாராது. உலகப்பற்று மீண்டும் வாராது. அப்போ உலகப்பற்று வாராமல் இருக்கணும்னா நீ என்ன செய்யணும்? ஆராதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆராதியை ஆராதித்து கொண்டே இருந்தால் நீ என்ன செய்ய மாட்ட? மீண்டு பாராது. மீண்டு பாராது இருக்கணும்னு சொன்னா, இது சித்தியாரில் ஒரு பாட்டு, பாசிப்படு குட்டத்தில் கல்லினை விட்டு எரியும் போது என்னாகும்? நீங்கும். விடும் பொழுது பறக்கும். ஆசுபடும் மலம் மாயை கண்மங்கள் அறநடியை உணரும் போது அகலும், மீண்டும் அணுகும். பெருமானை நினைச்சா ஆணவம் கண்மம் மாயெல்லாம் நினைக்கிற போது நீங்கும். மறந்துட்டா திருப்பி வந்துடும். இப்போ நமக்கு அப்படி தானே இருக்கிறோம். இப்போ வகுப்பில் இருக்கும்போதே அப்படியே ஒரு ஏகானந்தம்மா, அம்மா ஆணவ மலத்தை விட்டுற வேண்டியது தான். ஒரு ஆசை வருதா இல்லையா? அது நடக்குது, நடக்கலை இல்லையா? ஆணவ மலத்தை விடணும், கண்ம மலத்தை விடணும், பெருமான பூசிக்கணையா அப்படின்னு ஒரு விருப்பம் எழுகிறதா இல்லையா? நூல்களின் பயனே அதுதான். நூலை படிக்கிறோம்னா பயன் என்னது? அதன் மீது நமக்கு ஒரு விருப்பம் வரணும், ஒரு காதல் வரணும். காதலின் பயனாக என்ன நிகழும்? ஒரு முயற்சி, அதற்கான ஒரு தவ மிகுதி மெல்ல மெல்ல நடக்கும். அதனால தான் நம்ம மேலே என்ன செய்கிறோம்? ஞான நூல்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கணும். கேட்கிற போது நமக்கு என்ன ஆகும்? மாயை கண்மங்களுடைய அந்த சம்பந்தம் நீங்கும். அப்போ என்ன செய்யணும்? மேலே அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது திருமுறைகளையும் சாத்திரங்களையும் என்ன செய்யணும்? வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதனால தான் என்ன செய்யறது? வீட்லையெல்லாம் ஏதாவது ஒரு பென் டிரைவில் போட்டு விட்டு ஒரு திருமுறையோ திருவாசகமோ அல்லது ஒரு சாத்திர வகுப்போ என்ன செய்யணும்? பாட்டுக்கு நீ கேட்கல, அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும். போகும்போது வரும்போதே ஏதோ 2 செய்தி என்னாகும்? காதில் விழுந்துக்கிட்டே இருக்கும். எதோ பாடுறதுக்கு ஒரு திருமுறை பாடிக்கொண்டே இருந்தால் எப்படி இருக்கும்? அது நமக்கு பெரும் பயனை கொடுக்கும் இல்லையா? அந்த வகையில் இந்த பெருமானை என்ன செய்யணும்? மேலே நினைந்து கொண்டே இருக்க வேண்டும். அதான் ஆராதியோ அவனை ஆதாரி. எதற்காக? அது மேல் ஓதும் பற்று அந்தோ. மேல் ஓதும் பற்று அந்தோ. இதற்கு முன்னாடி மேலே ஓதியது என்னது? மேலே ஓதியது நாமாவை முன்னிறுத்தியது. மாவை முன்னிறுத்தி ஓதிய அது என்னாகும்? அதை விட்டு பற்று அந்தோ, பற்று நீங்கும். எப்போ? சீவாவை முன்னிறுத்தி நாமாவை என்ன செய்யணும்? நாமாவை விட்டுட்டு
சீவாவை முன்னிறுத்தி ஓதினால் பற்று என்ன ஆகாது, நமக்கு நீங்கும், பற்று நீங்கும் என்று இங்கு சொல்லுகிறார். மீண்டு பாராது, மீண்டு பாராது. இது அந்த திருவருளை நினைந்து வழிபாடு செய்பவர்களுக்கு என்னாகாது, உலகப்பற்று மீண்டு வாராது. நமக்கு இயற்பகை நாயனார், சரி இளையான்கு இயற்பகை நாயனார் புராணத்தில் சொல்கிறாரு, கண்ணப்ப நாயனார் புராணத்தில் எல்லாத்துலேயும் சொல்கிறார். இயற்பகை நாயனார் புராணத்தில் சொல்கிறாருங்க, பெருமான் வராரு, காதலும் மனைவியை வேண்டி வந்தனம் சொல்கிறாரா இல்லைங்களா. நாயனார் வீட்டுக்கு வந்து, யாது ஒன்றும் நம்பக்கள் உண்டாகின் அன்னது எம்பிரான் அடியவர் உடைமை ஐயமில்லை அருள் செய்யும்னார். என்ன சொல்கிறாரு, பெருமான் வந்த உடனே இசையலாம் எனில் இயம்பலாம் கேட்குறாரு. என்ன சொல்கிறாரு, கொடுக்குறேன்னு சொல்ல, என்ன வேணும்னு நான் சொல்கிறேங்கிறார். இசையலாம் எனில் இயம்பலாம். இன்னும் இவர் சொன்னார், யாது ஒன்றும் நம்பக்கள் உண்டாகின் அன்னது எம்பிரான் அடியவர் உடைமை ஐயமில்லை அருள் செய்யும்னர். ஏதாவது என்னதுன்னு என் பக்கத்தில் ஏதாவது இருந்தால் அது அடியாருக்கு. அதனால் நான் தருவனா மாட்டனான்னு நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம் சாமி, எது வேணாலும் கேளுங்க அப்படின்னு கேட்குறார். உடனே அவர் என்ன சொல்கிறாரு, காதல் நும் மனைவியை வேண்டி வந்தனம் என்று சொன்ன உடனே என்ன செய்கிறாரு, உடனே ஒரு நிமிஷம் நின்னார், வீட்டுக்குள்ளே போனார், அம்மாவை பார்த்தாரு, வெளியே வந்தார், ஆகட்டும்ட்டார், கொடுத்துட்டார். அப்புறம் பெருமானோட முன்னாடி வாளையும் கேடயத்தையும் ஏந்திட்டு போகிறாரு. சுற்றமெல்லாம் வந்துச்சு, எல்லாமே என்ன செஞ்சாங்க, எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்தினார். பூம்புகார் எல்லைக்கு போனார். போன உடனே என்ன செய்தாருங்க, பெருமானை பார்த்து திருச்சிற்றம்பலம் மீண்டு வருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு என்ன செஞ்சிட்டாரு, திரும்பி போயிட்டார். மனைவியை திரும்பி கூட பார்க்கல. அது முதல்ல சொல்ற, காதல் நும் மனைவி, காதல் நும் மனைவி. நாயனார் செஞ்ச தொண்டுக்கு இதுவரைக்கும் துணை நின்ற மனைவி. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மனைவினா எல்லாம் இல்லை, இவர் தொண்டு செய்யும் போதெல்லாம் அவங்க எப்படி இருந்திருக்கிறாங்க, துணையாக இருந்திருக்கிறாங்க. இல்லைன்னா அவர் தொண்டு செஞ்சுருக்க முடியுமா? ஏன்னா வீட்டில் ஒரு தொண்டு செய்யணும்னா யாரோட முக்கியம், வீட்டில் மனைவி துணை இல்லைன்னா, அதனால் துணைவினே பேர். எது செஞ்சாலும் துணை வேணும். அவங்க துணை இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது இல்லைங்களா. அடியார் வீட்டுக்கு வரணும், எத்தனை பேர்த்தினால தைரியமாக வீட்டுக்கு அடியாரை கூட்டிகிட்டு போய் சாப்பாடு போட முடியும்? எல்லாருனாலையும் முடியுமா? வீட்டம்மா ஒத்துழைச்சாதான் முடியும். வீட்டம்மா ஒத்துழைக்கலைன்னா, ஐயா போகிற வழியில் அப்படியே கடையில் நல்லா அருமையாக ஒரு ஹோட்டல் இருக்குங்க, வெஜ்ஜு ஹோட்டல் சூப்பராக இருக்குங்கய்யா, வாங்க நானே கூட்டிகிட்டு போய் சாப்பாடை வச்சு பஸ் ஏற்றி விட்ற வேண்டியதுதான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியாது இல்லையா. ஏன்னா வீட்டில் ஒத்துழைப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க. இவரை நல்லா மதிப்பாங்க, அன்பாக நடத்துவாங்க, எல்லாம் நடத்துவாங்க. மூணாவது ஆள் வந்தால் என்ன ஆகும், அவங்க எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சிக்கலாக போயிடும். அப்போ ஒரு தொண்டு செய்யணும்னா யார் இருக்கணும், துணை இல்லாமல் ஒரு தொண்டையும் செய்ய முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வீட்டில் ஒன்று வீட்டுக்காரர் நல்லா தொண்டு செய்வார், வீட்டுக்கார அம்மாவுக்கு சப்போர்ட் இருக்காது. சில வீட்டில் பெண்கள் நல்லா தொண்டு செய்வாங்க, வீட்டுக்காரோட ஒத்துழைப்பு இருக்காது. ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்காரம்மா தொண்டு செஞ்சால் பெரும்பாலும் கணவர்கள், எல்லாரையும் நான் சொல்ல விரும்பலை, சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, என்னமோ செஞ்சுக்க, என்ன தொந்தரவு பண்ணாத, நீ போகிறையா போ, என்னமோ பண்ணு, என்ன தொந்தரவு பண்ணாத, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க அதிகம். ஒன்று ரெண்டு வீட்டில் இடைஞ்சல் இருக்கலாம். பெரும்பாலும் அந்த தொண்டுக்கு பெரிய இடைஞ்சல் எங்கே இருக்காது, ஆண்கள் பக்கத்தில் பெரும்பாலும் இருக்காது. பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். சில வீட்டில் ஐயா இதே சமயம் நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், வீட்டில் பெண்கள் ஒத்துழைக்கலைன்னா ஆண்கள் ஒரு தொண்டை தொடர்ந்து செய்வது ரொம்ப கஷ்டம். அதனால தான் எல்லாரும் சமயத்தை எங்கே கொண்டு போகணும்னு நினைப்பாங்க, பெண்கள்கிட்ட கொண்டு போகணும். காரணம், ஒரு வீட்டில் ஒரு பெண் சமயத்தில் இருந்தால் அந்த சமயத்தில் அந்த வீட்டுக்குள்ளே சமயம் இருக்கும்.
வீட்டில் பெண் சமயத்தில் இல்லைன்னா அதை வீட்டுக்குள்ளே கொண்டு போக முடியாது. வெளியே என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். அது வெளியே என்ன செஞ்சாலும் வீட்டுக்குள்ளே எனக்கு கொண்டு போக முடியாது, சமயத்துக்கு கொண்டே போக முடியாது. அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண்கள் எடுத்து போகணும். அதே மாதிரி பெண்கள் சமயத்தில் இருந்தால் தான் குழந்தைகள் சமயத்துக்கு வருவாங்க. ஆண் என்ன பண்ணாலும் குழந்தைகளை கொண்டு வர முடியாது. குழந்தைங்க சமயத்துக்கு வரணும்னா யார் மனசு வைக்கணும்? பெண்கள் மனசு வச்சாதான். அவர் வழிபாட்டிலே இல்லைனாலும் ஒரு பெண் வழிபாட்டில் இருந்தால் குழந்தைகள் வழிபாட்டில் இருக்கும். அதே அந்த அம்மா வழிபாட்டில் இல்லைன்னு வச்சுக்கங்க, இவர் என்ன பண்ணாலும் உங்கள் அப்பனுக்கு ஒரு வேலை இல்லை, கோயில் கோயில் சுற்றி திரிகிறான், பேசாமல் கடக்கடான்னு சொல்லி முடிஞ்சு போச்சு கதை. அவ்வளோதான், டோட்டலாக அவுட்டு. ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த குழந்தைங்கள்ட்டோட யார் இருக்கிறாங்க? அம்மா தான் அதிகமாக இருப்பாங்க. என்ன இருந்தாலும் கணவனால் அதை கொண்டு போய் குழந்தைங்களுக்கு சேர்த்த முடியாது. ரொம்ப முக்கியம் யார்? பெண்கள் தான். அது எல்லாத்துக்குமே அது உண்டு, எல்லாத்துலேயும் உண்டு. எனவே இங்கே அவ்வளவு தொண்டுக்கு துணை செய்த மனைவி. இதுக்கு எது சொல்ல வரேன்னா, நாயன்மார்கள் எடுத்துட்டிங்கன்னா எல்லா நாயன்மார்களுக்கும் அவர்களுக்கு என்ன புகழ் உண்டோ, என்ன சிறப்பு உண்டோ, அத்தனை சிறப்பும் அந்த பெண் அவருடைய மனைவிக்கு உண்டு. திருநீலகண்ட நாயனார், திருநீலநக்கர், நீங்கள் இளையான்குடி மாறனார், ஏற்பகை நாயனார், யாரை வேணாலும் எடுத்துக்கங்க. எல்லா நாயன்மார்களும் இல்லறத்திலிருந்து தொண்டு செஞ்ச அத்துணை நாயன்மார்களும் நீங்கள் 63 திருமணம் ஆகாதவரை நீக்கிட்டு மீதி எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த பேர் 2 பேருக்கு பொருந்தும். இப்போது நீங்கள் அந்த தொண்டு நம்ம ஒரு கணவனை சொல்கிறோமே ஒழிய, ஆனால் அங்கே யாருக்கு உண்டு? அந்த முழுக்க திருவடிக்கு 2 பேரும் தான் போனாங்க. நீங்கள் புராணத்தில் எங்கே பார்த்தீங்கன்னாலும் எந்த கணவனும் தனியாக போகலை. ஆமாம், ஏன்னா முக்கியமாக மனைவி. காரணம், அந்த தொண்டு நிற்கணும்னா யார் நிற்கணும்? மனைவி இல்லாமல் தொண்டு செய்ய முடியாது. எல்லா புராணமும் நம்ம சொன்னால் 63 சொல்லிட்டு போகணும். இப்படிப்பட்ட மனைவியை ஊர் எல்லைக்கு போகிறாரு, விட்டுட்டு திரும்பி பார்க்காம போகிறார். அது எவ்வளவு பெரிய ஒரு சூழ்நிலை நீங்கள் யோசித்து பார்க்கணும். அப்போ பெருமான் பார்க்குறார், அவரால் தாங்கலை. ஸோ எப்படி போகிறான் பாரு என் தொண்டன். பொய்தரும் உள்ளம் இல்லான் பார்க்கிலன் போகான் என்று. உள்ளத்திலே என்ன பொய் இல்லையாம். பொய் என்பது இங்கே என்னது? இங்கே பொய் என்பது வேற என்ன? அவர்கிட்ட உண்மை இருக்குது, பொய் இருக்குது, அதுதான் சிறப்பு. நாயன்மார் பொய் இல்லாதவர்னு சொல்கிறதுக்கு தான் பெரிய புராணமா? இங்கே பொய் என்பது அறியாமை என்று சொல்லக்கூடிய ஆணவ மலம் இல்லை, மாயாமலம் இல்லை, கண்மமலம் இல்லை, முற்றையும் துறந்ததினாலே இது திருவருள் என்று நினைச்சாரு, கொடுத்தாச்சு. இனி அது என்னுடையது அல்ல. பற்று நீங்கிய நிலைன்னு பேர். பற்று நீங்கிய நிலை. அதனால் மனைவியை திரும்பி பார்க்கல, இது இவள் என்னுடைய மனைவி என்கின்ற ஒரு எண்ணமே அவருக்கு வரல. அதனால் திரும்பி பார்க்கல. பெருமானை வணங்கினார், திரும்பினார், அவர் பாட்டுக்கு போயிட்டார். பெருமான் பார்த்தாரு, பொய்தரும் உள்ளம் இல்லான் பார்க்கிலன். யாரை பார்க்கல? மனைவி பார்க்கல. பார்க்கிலன் போனான் என்று மெய்தரு வேதியரை மீளவும் அழைக்கலுற்றார். போனவரை கூப்பிட்றார், ஏற்பகை முனிவா ஓலம் ஈண்டு நீ வருவாய் ஓலம் அயற்பிலாதானே ஓலம் அன்பனே ஓலம் ஓலம் என்று செயற்கரும் செய்கை செய்த திறனே ஓலம் என்றார். செயற்கரும் செய்கை செய்த தீரனே. யாராலையா செய்ய முடியும் இதை? உன்ன மாதிரி யார் செய்ய முடியும்? செயற்கரும் செய்த தீரனே ஓலம் என்றான். ஓலமிட்டவன் யார்? மயக்கரு மால் அயன் ஓலமிட நின்ற பெருமான். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்று ஓலமிட்டு தேடுகிற பெருமான் ஏற்பகையாரை பார்த்து கூப்பிட்றார், ஓலம் ஓலம் காப்பாத்து காப்பாத்துங்கிறார். யாரை பார்த்து? நாயனாரை பார்த்து. காரணம், பற்றற்ற நிலை. பற்றற்ற நிலை. அது எப்போனா, இது ஒரு பெரிய அறிவில் நிகழ வேண்டிய செயல். அப்படி நிகழ்ந்ததுன்னா மீண்டும் பாராது. என்ன செய்யாது? மீண்டும் உலகத்தை என்ன செய்யாது? பார்க்கவே பார்க்காது. இந்த உயிர் உலகத்தை பார்க்கவே பார்க்காது. சரி, அடுத்த பாட்டு 87. சிவமுதலே ஆமாறு சேருமேல் தீரும் பவம் இது நீ ஓதும்படி.
சிவமுதலே ஆமாறு, சீவா முதலாக ஆமாறு ஓதும் முறையாக, சேருமேல் இதனோடு சேர்ந்தாள், எதோடு? வகரத்தோடும் சிகரத்தோடும் சேர்ந்தாள். எப்படி சேரணும்? அத்துவிதமாக சேரணும், அத்துவிதமாக சேரணும். அத்துவிதமாய் சேர்ந்தாள். சிவமுதலே ஆமாறு சேருமேல், அத்துவிதமாக சேர்ந்தாள். பவம் தீரும், பவம் தீரும். சீவாவை முன்னிறுத்தி ஓதினால் பிறவி வாராது, பிறவி வாராது. எனவே ஓதும்படி இது. அப்போ என்ன செய்யணும்? இதுபோல நீ ஓதுவாயாக. எது போல ஓதணும்? சிகாரத்தையும் வகாரத்தையும் முன்னிறுத்தி ஐந்தெழுத்தை நீ ஓதுவாயாக என்று சொல்லுகிறார். அப்போ நமசிவாயத்தை முன்னிறுத்தி ஓதுதல் என்பது முதல் நிலை, முதல் நிலை. ஆனால் அதுலேயே நின்றக்கூடாது. என்ன செய்யணும்? சிவத்தை முன்னிறுத்தியும் வகரத்தை, சிகரத்தையும் வகரத்தையும் முன்னிறுத்தி ஓதணும். அப்படி ஓதுனா பவம் தீரும், பிறவி வாராது. இதை அறிந்து மாணவனே நீ ஓதுவாயாக என்று சொல்லுகிறார். அப்போ சீவா முன்னிறுத்தி ஓதணும். மா யகரமாகிய உயிர் சிகரத்தையும் வகரத்தையும் முன்னிறுத்தி ஓதினால், போன பாட்டில் சொன்னோம் இல்லைங்களா, நாமா நீங்கும், நாமா நீங்கும். அப்போ என்ன ஓதணும்? சிவையன்னு ஓதணும். சிவையன்னு ஓதுனா பிறவி நீங்கும், பிறவி நீங்கும். சரி, அது எப்படி நீங்கும்? அடுத்த பாட்டு சொல்கிறார் பாருங்க. வா சீயை அருளி எவ்வை வாழ்விக்கும் மற்றதுவே ஆசில் உருவமாம் ஆங்கு. எகரமாகிய உயிர் வகரத்தோடு கூடும். வா என்ன செய்யும்? சீயை அருளி. எகரமாகி உயிர் வகரத்தோடு கூடும். வகரம் எதில் கொண்டு போய் சேர்த்தோம்? சிகரத்தில் கொண்டு போய் சேர்த்தோம், சிகரத்தில் கொண்டு போய் சேர்த்தோம். அப்போ அருளோடு கூடினாள், அருளோடு கூடினாள். அருள் என்ன செய்யும்? சிவத்தில் கொண்டு போய் சேர்த்திடும். வகரமாகிய திருவருள் சிகரத்தை அருளும். யாருக்கு? யகரமாகி உயிருக்கு. வா சீயை அருளி எவ்வை வாழ்விக்கும். பூரண பேரின்பத்தை கொடுக்கும். உயிருக்கு பேரின்பம் கிடைக்கணும்னா எதை பிடிக்கணும்? வாவை பிடிச்சிட்டா வா என்ன செய்யும்? சீயை கொட்டி சீட்டை கொண்டு போய் விட்டுரும். திருவருள் எதில் கொண்டு போய் நிறுத்தம்? சிவத்தில் கொண்டு போய் இருத்தி முத்து இன்பத்தை அகரமாக உயிருக்கு கொடுக்கும். வா சீயை அருளி எவ்வை வாழ்விக்கும். வாழ்வித்தல் என்பது என்னது? முத்தி இன்பம் தான் வாழ்க்கை. வாழ்க்கைன்னா என்னது? அந்த பேரின்ப வாழ்வே வாழ்வு. எனவே எவ்வை வாழ்விக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ புத்திக்கு போயாச்சு. எகரமாகி உயிர் வகரத்தை பற்றி வகரத்தின் வழியாக சிகரத்துக்கு போய் முத்து இன்பத்தை நுகர்ந்து கொண்டிருக்கும். அப்படி நுகர்ந்து கொண்டு இருக்கிற இடத்துலையும் திருவருள் வேணும். அந்த இடத்துல என்ன வேணும்? திருவருள் வேண்டும். அது என்ன செய்யும்? மற்ற அதுவே எது? வகரமாகிய திருவருள். வகரமாகிய திருவருள் என்ன செய்யும்? ஆசில் உருவம். ஆசில் உருவம். இப்போ நமக்கு ஒரு உருவம் இருக்கு. இந்த உருவம் என்னது? ஆசு உடைய உருவம். ஆசுனா குற்றம். இப்போ இருக்கிற உடம்ப குற்றமுடைய உடம்ப. ஏன்? பெருமானை காட்டாது, மாயாகாரியம். அதனால் இது எதை காட்டாது? சிவத்தை காட்டாது, சிவத்தை காட்டாது. ஆனால் முத்து நிலையில் இந்த திருவருளே உயிருக்கு என்னவா இருக்கும்? உடம்பாக இருக்கும். திருவருளே என்னவா இருக்கும்? உடம்பாக இருக்கும், அறிவாக இருக்கும், அறிவாக இருக்கும். அப்போ தான் இது என்ன செய்யும்? சிவத்தை நுகர்ந்து கொண்டு இருக்கும். குற்றமற்ற உருவம். குற்றமற்ற உருவமாக எது இருக்கும்? திருவருள்.
திருவருள். முத்தி நிலையில் உயிர்களுக்கு திருவருளே உடம்பாக இருக்கும். இப்போ உடம்பாக இருக்குன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லையா? அது எப்படின்னு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் தெரியும். முதல்ல உயிர்களுக்கான ஒரு அடிப்படை இலக்கணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயிர்கள் வியஞ்சகமின்றி அறியாது. வியஞ்சகம்னா என்னது? கருவி. ஒன்று அறியணும்னு சொன்னால் உயிருக்கு என்ன வேணும்? கருவி வேணும். கருவி இல்லாமல் உயிர்கள் எதையும் அறியாது. எதை அறியணும்னாலும் இதுக்கு என்ன வேணும்? கருவி வேணும். வியஞ்சகம், இங்கிலீஷில் சொன்னால் வயா மீடியா. ஏதாவது ஒரு மீடியா வேணும். இது அறியணும்னா இதுக்கு என்ன வேணும்? ஏதாவது ஒன்று பார்க்கணும்னா இப்போ என்ன வேணும்? கண்ணு வேணும். அந்த கண்ணில் பிரச்சனை இருந்தால் அதுக்கு ஒரு கண்ணாடி வேறு வேணும் இல்லையா? எதுக்கும் எதாக இருந்தாலும் என்ன வேணும்? ஒரு கருவி வேணும். கருவி இல்லாமல் உயிர் எதையும் அறியாது. இப்போ உலகத்தை அறியணும்னு சொன்னால் ஒரு கருவி வேணும். அது என்னது? மாயாகாரியம். இந்த உடம்பு முதலான எல்லாமே இது மாயாகாரியம். இதை வச்சுக்கிட்டு தான் இது உயிர் எதை அறியும்? உலகத்தை அறியும். உலகத்தை அனுபவிக்கணும்னு சொன்னால், உலகத்தை அறியணும்னு சொன்னால் உயிருக்கு என்ன வேணும்? மாயையால் ஆகிய கருவி வேணும். இப்படி மாயான ஆன கருவியை கொண்டு உலகத்தை அறிஞ்சால் இதுக்கு பெத்த நிலைன்னு பேர். இதுக்கு என்ன நிலை? பெத்த நிலை. இப்போ இருக்கிற நிலை. இப்போ நம்மள அப்படி தானே இருக்கிறோம். பெத்த நிலையில் இருக்கிறோம். உலகத்தை அறிகிறோம். எதை கொண்டு அறிகிறோம்? மாயா கருவிகளை கொண்டு அறிந்து கொண்டு இருக்கும். முத்தி நிலையில் ஆன்மா சிவத்தை அறிந்து கொண்டு இருக்கும். அப்போ அதுக்கு என்ன வேணும்? வயா மீடியா, ஒரு கருவி வேணும். அது என்னது? திருவருள். திருவருள் தான் கருவி ஆன்மாவுக்கு. எதை அறிவதற்கு? சிவத்தை அறிவதற்கு. அப்போ திருவருள் இல்லாமல் ஆன்மா எதை அறியாது? சிவத்தை அறியாது. இது பாடியத்தில் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்குறார். சிவஞான பாடியத்தில் ஒரு கேள்வி கேட்குறார். நல்ல அருமையான கேள்வி. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருவிகள்னு சொல்லிட்டீங்க. கருவிகள்னு சொன்னால் கருவியை கையாள்பவன் யார்? கர்த்தா. கருவியை கையாளுறவன் யார்? கர்த்தா, ஓனர் இல்லையா? இப்போ என் உடம்பு அப்படின்னா இந்த உடம்புக்கு யார் முதலாளி? நான் தான் முதலாளி. என் உடம்புக்கு நான் தான் முதலாளி. இப்போது எனக்கு கீழ்ப்பட்டது என்னது? என்னுடைய கருவி. இப்போ என்னுடைய பேனா. இப்போ நான் எழுதணும்னா எனக்கு என்ன வேணும்? ஒரு பேனா வேணும். பேனா என்பது எழுதுவதற்கான ஒரு கருவி. இப்போ பேனா எனக்கு கீழானதா இல்லையா? நான் எப்போ வேணாலும் எடுக்கலாம், எழுதலாம், வேண்டாம்னா இப்படி வச்சுக்கலாம் இல்லையா? அது எனக்கு கருவி. எழுதுவதற்கான கருவி, பேசுவதற்கான ஒரு கருவி. அது செல்ஃபோன். வேண்டாம் பேசலாம், வேண்டாம்னா வச்சுக்கலாம். அப்போ என்னுடைய கருவின்னு சொன்னாவே நான் என்ன ஆகிட்டேன்? கர்த்தா. நான் முதலாளி. எனக்கு கீழானதுன்னு ஆகிப்போச்சு. உலகம், கருவிகள், கரணங்கள் எனக்கு கீழானது அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, திருவருள் எனக்கு கருவின்னு சொன்னா நான் முதலாளியா? இதுவும் ரொம்ப நுட்பமான கேள்வி. இப்போ திருவருள் எனக்கு கருவின்னு சொல்லிட்டா நான் என்ன ஆயிட்டேன்? நான் அதுக்கு கர்த்தா ஆயிட்டேன். திருவருளுக்கு நான் கர்த்தாவா அப்படின்னு கேள்வி கேட்குறார். எதில்? பாடியத்தில் ஒரு கேள்வி கேட்குறாரு. கேள்வி கேட்டு தானே பதில் என்ன ஐயா? அது திரோதானம் இல்லை, அங்கே திருவருள் தான். திரோதானத்துக்கு முத்தி நிலையில் வேலையே இல்லை. திரோதானம் தான் கிடையாது, திருவருள் தான். இல்லை, கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, திருவருளை நாம் கருவின்னு சொன்னால் இந்த ஒரு பிரச்சனை வருது. ஆன்மாவுக்கு திருவருள் கருவின்னு சொன்னால் அடுத்த கேள்வி என்ன வருது? அப்போ கர்த்தாவா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதெல்லாம் கிடையாது. முதல்ல கேட்ட கேள்விக்கே சொல்ல, என்னது? பெத்த நிலையில் மாயா காரியங்கள் உனக்கு கருவியாக வருதா இல்லையா? கருவியாக வருது. அப்போது
நீ கர்த்தான்னு சொல்கிறியா இல்லையா? அதே தப்பு. பெத்த நிலையிலையும் கருவிகளுக்கு நீ கர்த்தா கிடையாது. பெத்த நிலையில் நீயே அது உனக்கு கருவி தான், ஆனால் நீ அதுக்கு என்ன கிடையாது? கர்த்தா கிடையாது. ஏன்னா ஆன்மாவுக்கு ஒரு எப்பவுமே ஒரு தன்மை உண்டு. அது எப்படி அறியும்னா அதுவதுவாய் அறியும், ஒன்றை அறியும், ஒன்றொன்றாய் அறியும், அதுவதுவாய் அறியும். அதுவதுவாய் அறியும்னு சொன்னால் எப்படின்னா அந்த கருவிக்கு இது அடிமையாயிரும். கருவிக்கு நீ என்னது? அடிமை. மாயா காரியத்துக்கே நீ என்னது? அடிமை தான். நீ அதுக்கு முதலாளி கிடையாது. கருவிகளுக்கு நீ முதலாளியே கிடையாது. அதுதான் உனக்கு முதலாளி. கருவிகள் தான் உனக்கு முதலாளியை ஒழிய நீ அதுக்கு முதலாளி இல்லை. ஏன்? மதியானம் தெரியுதா இல்லையா? தெரியுதா இல்லையா? நீ அதுக்கு எஜமானன்னு சொன்னா அது என்ன செய்யணும்? 96 வருஷா வந்து நில்லுங்க அப்படின்னா 96 பேர் வந்து நின்று பாடம் கேட்கணுமா இல்லையா? நீ பாட்டுக்கு கேளியா, நான் பாட்டுக்கு போகிறேன், அவன் பாட்டுக்கு போகிறானா இல்லையா? உன் பேச்ச அவன் கேட்குறானா? கேட்க மாட்டான். ஏன்னா நீ அவனுக்கு முதலாளி கிடையாது. அவன் வந்தா நீ நல்லா கேட்டுட்டு நான் எப்படி கேட்டேன் தெரியுமா அப்படின்ப. அவன் போயிட்டா கொஞ்சம் அசந்துட்ட நாடு தெரியுது. அப்போ நீ என்னவா இருப்ப? வியஞ்சகத்திற்கு ஆன்மா அடிமைதான். கருவிகளுக்கு ஆன்மா என்னது? அடிமைதான். அது நினைச்சாதான் நீ வேலை செய்வே ஒழிய நீ நினைக்கும் போதெல்லாம் அது வேலை செய்யாது. எப்போ? பெருமான் வினை வழி கருவிகளை அவர் இயக்குவார். நல்வினை இருந்தால் நல்ல நேரத்தில் நல்லா விளங்கும். தீவினை இருந்தால் வேண்டாததெல்லாம் நல்லா விளங்கும். இப்போ ஒன்று விளங்கணும்னால யார் உணர்த்தணும்? பெருமான் உணர்த்தினாதான் இது உணரும். அப்போ உணர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டா எல்லா கரையும் போய் நில்லு, அவன் கேட்டுட்டு இருக்கிறான் பாரு அப்படின்னு கொண்டு வந்து 96 நிறுத்தி நம்மளை தூங்க விடாமல் வச்சு அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்லியா என்ன சொல்லுவார்? அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்லியான்னு சொல்ல வைப்பார். நமக்கு வினை இல்லைன்னு வச்சுக்க, புரிகிற மாதிரியும் சொல்ல முடியாது. 96 இருந்தாலும் இங்கே நம்மகிட்ட புரிகிற மாதிரி சொல்ல தெரியணுமா இல்லையா? அது வராது. ஏன் வராது? வினை இல்லை. அதனால் புரிஞ்சாலும் நான் பொறுப்பு இல்லை, புரியலைனாலும் நான் பொறுப்பு இல்லை. உண்மை அதுதான். நான் நகைச்சுவைக்கு சொன்னாலும் உண்மை அதுதான். புரியுதுங்களா? நம்ம ஏதோ சிரிச்சுக்கிறத உண்மை சிரிச்சுக்கலாம். புரிஞ்சுதுன்னு சொன்னாலும் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, புரியலைனாலும் நான் பொறுப்பு இல்லை. புரியுதுங்களா ஐயா? இது என்னது? சிவசமவாதியாக கொண்டு போய் நிறுத்திக்க வேண்டியது தான். எங்கள் மேலே ரொம்ப கருணை வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஆளை விட்டுருங்க. அதனால் திருவருள் என்ன செய்யுங்க? பெருமான் தான் இயக்குகிறான். அப்போது பெத்த நிலையிலேயே கருவிகள் உனக்கு அடிமை இல்லை, நீ தான் கருவிக்கு அடிமை. அப்போ முத்தி நிலையில் திருவருளுக்கு தான் ஏன் நீ அடிமை. அதனால் திருவருள் உனக்கு கருவியாக தான் ஒன்றும் குத்தம் இல்லை. அதுதான் உனக்கு எஜமானன். திருவருள் தான் எஜமானன், நீ யார்? அடிமை தான். திருவருளுக்கு அடிமை, ஒன்றும் குற்றம் இல்லை. சரியா? சரி. ஆசில் நாவா நாப்ப நடையாது வாசி இடை நிற்கை வழக்கு. நாவா, ஆசில் நாவா, ஆசில் நாவா, ஆசின் ஆசின்
நான் வா ஆசுன்னா என்னது? ஆணவ மலம். ஆணவத்திற்கும் நகரத்திற்கும் நடுவில் அடையாது. நமசிவாய. சிவாய நம. யகரமாகி உயிர் நகரத்துக்கும் வகரத்துக்கும் நடுவில் நிற்குதா இல்லையா? நாப்பன்னா நடுவில். நாப்பன் என்பது நடுவில். யகரமாகி உயிர் ஆணவமலை இருப்பின் காரணமாக, ஆசியின் குற்றத்தின் காரணமாக எதற்கு நடுவில் நிற்குது? வகாரத்திற்கும் நகாரத்திற்கும் நடுவில் நிற்குது. இப்படி நின்றுதுன்னா என்ன இருக்குது? ஆணவமலை இருக்குதுன்னு அர்த்தம். ஆணவமலம் இருக்கு. யகரத்திற்கும் நகரத்திற்கும். நாமா இங்கே வா நடுவில் இருக்கா இல்லையா? யா எதுக்கு நடுவில் இருக்கு? வகரத்திற்கும் நகரத்திற்கும் நடுவில் நிற்குது. காரணம் என்னது? ஆசு. ஆணவமலத்தினாலே யகரமாகி உயிர் வகாரத்திற்கும் நகாரத்திற்கும் நடுவில் நிற்கின்றது. எனவே நாப்பன் அடையாது. இந்த நிலையை அடையாம இதை விட்டு நீங்கி, இந்த நிலையை விட்டு நீங்கி எங்கே நிற்கணும்? வாசி இடை. வாசி இடை நிற்கை வழக்கு. இப்போ எங்கே நிற்குது? வா சி. வாசி இடை நிற்கை வழக்கு. முதல்ல நகாரத்தை முன்னிறுத்தி சொல்லணும், அப்புறம் சிகாரத்தை முன்னிறுத்தி சொல்லணும், அப்புறம் மூணாவது என்ன செய்யணும்? நாமாவை வெட்டணும். நாமாவை விட்டுட்டு எப்படி நிற்கணும்? வாவுக்கும் சீவுக்கும் நடுவில் நிற்கணும். வாசி இடை நிற்கை வழக்கு. இப்படி தான் நிற்கணும். இப்போ மூணாம் நிலை. முதல்ல 1 2. இப்போ எங்கே வந்துட்டாரு? அருளினால் வாசி இடை நிற்கை வழக்கு. திருவருள்னால என்ன செய்யணும்? பக்குவம் அடைந்து குருவனுடைய உபதேசத்தினால் எங்கே நிற்கணும்? இப்படி நிற்கணும் என்று சொல்லுகிறார். தான் நமக்கு திருவாசகத்தில் உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவில் நீயிருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால். நான் நடுவில் இருக்கணும். யார் 2 பக்கம் யார் இருக்கணும்? அம்மாவும் நீ நிற்கணும். அடியே நடுவுள் இருவீரும் உடையாள் உந்தன் நடுவிருத்தி அடியே நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். இப்போ நான் எதுக்கு நடுவில் நிற்கணும்? திருவருளுக்கு நடுவில் நிற்கணும், சிவத்துக்கு நடுவில் நிற்கணும். இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய். அடியார் நடுவில் இருந்தோம்னா சிவத்துக்கும் சக்திக்கு நடுவில் இருக்கிறதா பொருள். ஏன்னா அது முத்தி இன்பம். அறிவு உலகத்தை நோக்கி போகாது. எப்பெல்லாம் அடியாருக்குள்ளே இருக்கிறோமோ அப்போல்லாம் எதுக்குள்ளே இருக்கும் அறிவு? ஒன்று சிவத்தில் இருக்கும், இல்லைன்னா அருளில் இருக்கும். இதை தாண்டி உலகத்தை நோக்கி அறிவு போகாது. அப்போ நான் சிவத்துக்கும் அருளுக்கும் நடுவில் நிற்கிறது உண்மைன்னா அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அடியார் நடுவில் இருக்கிற வரைக்கும். எப்பெல்லாம் அடியார் நடுவில் நம்ம இருக்கிறோமோ அப்போது வாசி இடை நிற்போம். வாசி இடை நிற்கை வழக்கு. இதை நான் போன வகுப்பில் சொன்னேன். ஒன்று நெட்டை கூடி நிற்கணும், இல்லைன்னா நூலை சிந்திக்கணும். நூலை சிந்தித்தீங்கன்னா வகரத்தில் நிற்கிறோம், நெட்டை கூடினா சிகரத்தில் நிற்கிறோம். ஞானிகள் இந்த 2 விட்டு கீழே வர மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் என்ன செய்யலாம்? குறைஞ்சபட்சம் நூல் படிக்கிறது. நூல் படிக்கிறது தான் குறைஞ்சபட்சம் நெட்டை. புரியுதுங்களா? அப்போ என்ன செய்யணும்? முதல்ல நூலை தொடர்ந்து படிக்கணும். திருமுறைகளையும் சாத்திரங்களையும் தொடர்ந்து சிந்திக்கணும். சிந்தித்தாதான் நமக்கு அறிவு எங்கே வெளியே போகாமல் அப்படியே திருவருள்ளையே வைத்திருக்கும். அது 8ஆம் நூற்பா சிவஞான போதத்தில் சகலர்களுக்கு பெருமான் செய்த மிகப்பெரிய உபகாரம் எது? ஞான நூல் என்று காட்டுகிறார். ஞான நூல் நமக்கு பெரிய உபகாரம். காரணம்,
குருநாதன் தீக்கை கொடுத்துட்டாரு, 5 எழுத்தை கொடுத்துட்டாரு. அடுத்து அதையே நாம் என்ன செய்ய முடியாது, பூசையே 24 மணி நேரம் பண்ண முடியுமா? இல்லை குருநாதர் பக்கத்துலேயே உட்காந்துருக்க முடியுமா? அப்போ சகலருக்கு என்ன செய்கிறாரு, இந்த 2க்கும் போக கூடவே என்ன செய்கிறாரு, ஞான நூல் கொடுக்குறாரு. காரணம் அதை ஞான நூலில் நின்னம்னாவே அருளில் நிற்கிறதா அர்த்தம். அதான் கேட்டலுடன் சிந்தித்தல் தெளிதல் நெட்டை கிளத்தல் என 2 கிழக்கில் ஞானம். ஞான நூல்தனை ஓதல் ஓதுவித்தல் நற்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் ஈனமிழா பொருளதனை சிந்தித்தல் இவை 5 இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூசைன்றார். பெருமான கேட்ட அவன் புகழை கேட்கறது, சிந்திக்கிறது, தெளிகிறது, இதெல்லாம் என்னது பூசைன்னு சொல்கிறார். இப்போது நமக்கு வாசி இடை நிற்கை வழக்கு 10வது பாட்டு. எல்லா வகையும் இயம்பும் இவனகன்று நில்லா வகையை நினைந்து. எல்லா நூல்களும் என்ன செய்யும், எல்லா வகையும் இயம்பும், எல்லா வகையும் இயம்பும். அதாவது படிமுறையில் ஆன்மா இறைவனை நோக்கி இவன் அகன்று நில்லா வகையை நினைந்து, இவன் அகன்று நில்லா வகையை நினைந்து இவன் திருவருளோடு கூடி நிற்க வேண்டிய நிலையை அறிந்து எல்லா வகையும் இயம்பும். எல்லா வகை என்னது, நம சிவாய சிவாய நம சிவய சிவ சி சீவ சி. இப்போ தூல பஞ்சாக்கரம், சூக்கும பஞ்சாக்கரம், காரண பஞ்சாக்கரம், அதிசூக்கும காரண பஞ்சாக்கரம் என்று இந்த படிமுறையில் ஆன்மாக்களின் பக்குவத்திற்கேற்ப திருவடியை கூடக்கூடிய நிலையை நூல்கள் எப்படி சொல்லும், அந்தந்த ஆன்மாவின் பக்குவத்திற்கேற்ப படிமுறையில் ஒவ்வொன்றா சொல்லி கொண்டு வரும். இவையெல்லாம் திருவருளோடு ஆன்மா கூடுவதற்கான உபாயம். இவன் அகன்று நில்லா வகையை நினைந்து எல்லா வகையும் இயம்பும். என்னது, தூள பஞ்சாக்கரம், சூக்கும் பஞ்சாக்கரம், அதிசூக்கும் பஞ்சாக்கரம், காரண பஞ்சாக்கரம், அதிசூக்கும காரண பஞ்சாக்கரம் என்று 5 எழுத்தை பல வகையாக நூல்கள் இயம்பும். எதற்கேற்ப, ஆன்மாக்களின் பக்குவத்திற்கேற்ப. ஒவ்வொரு நூலும் ஒவ்வொன்று சிறப்பாக பேசும். எல்லாத்துக்கும் என்னது, திருவருளை சென்று ஆன்மா முத்தி இன்பத்திலே திளைத்திருப்பதற்காக சொல்லப்பட்டவையே என்று சொல்லி இந்த அதிகரணத்தை நிறைவு செய்யலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடுத்த மாதம் 11ஆம் தேதி வருது. பொங்கலுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வகுப்பு வச்சிடலாங்களா?